வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை சட்டசபையில் பாரேசனாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க இந்த தொகுதியை. ஏற்கனவே 2001 கிருபாநிதி மாநில தலைவர் இருந்தார். அவர் தனி தொகுதியாக இருந்துக்கிட்டு அவர் தள்ளித்தினோன்னா அவர் நின்றார். வந்து இங்கே ஓட்டு கேட்டு வந்தார். நான் அப்போல்லாம் பாரேசனாக இருக்கேன். அவரை கூட்டி கொண்டு போய் அவரே நடக்க முடியாது. டாக்டர் அவர் பெரிய பணக்காரர், அவர் இவர்னாங்க. ஊருக்குள்ளே வந்து நாங்கள் ஓட்டு கேட்டோம். 4 தெருவுதே போவார், 5ஆவது தெரு போய் படுத்துக்குருவார். என்ன காரணம்னா மக்கள்கிட்ட ஆதரவே கிடையாது. ஏன்னா பாரிசனாவுக்கு அப்போ நாங்கள் மொத்தமே இங்கே இந்த தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்கக்கூடிய தொகுதியிலே நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் இருந்தோம். அப்போ வேலை பார்த்தா அவரை கூட்டிகிட்டு தெருவாக அலைஞ்சோம். அப்போ அவருக்கு ஆதரவே கிடையாது. திமுககாரங்க ஓடுத்தேனே ஒழிய பாரேசனாவுக்குன்னு சொல்லி தனியாக ஓட்டே கிடையாது. ஏன்னா பாரேசனாவுக்கு ஏன் அவர் திமுக கூட்டணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபியோட அங்கே கூட்டணி ஆயிடுச்சு. ஜெயலலிதா கவுத்தவொடனே 98 ஜெயலலிதா கவுத்தவொடனே 99 பாரேசனாவும் திமுகவும் கூட்டணி ஆகிறார். அப்போ திருப்பி 2001 மாநிலத்திற்கு சட்டசபை தேர்தல் வருது. அப்போ திருப்பி கூட்டணியை தேர்தலை சந்திக்கும் போது இங்கே பாரதிய ஜனதா ஜெயிச்சிரும் சும்மா சுற்றிக்கிட்டே வந்தேன். படுதோல்வி அடைஞ்சிச்சு பாரதிய ஜனதா. படுதோல்வி அடைஞ்சி இது ஏற்கனவே இது அதிமுக கோட்டை. பொதுவாகவே என்னென்னு கேட்டாக்கா மானாமதுரை ஒன்றியம், திருப்பணம் ஒன்றியம், இப்போ இளையாங்குடி ஒன்றியம், 3 ஒன்றியம் இப்போ இருக்குது இங்கே இந்த மானாமதுரை சட்டசபை தொகுதியில். இதில் மானாமதுரை ஒன்றியம் திமுகவுக்கு கை கொடுக்கும், இளையாங்குடி ஒன்றியம் கூட திமுகவுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். ஆனால் மானாமதுரை இது திருப்போணம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக 20,000 ஓட்டு லீடிங்கில் வரும் அதிமுக. இப்படித்தான் ஜெயிச்சே வந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஜெயிச்சு வந்துகிட்டு இருந்த வரலாறு அதுதான் மானாமதுரை தொகுதியில். 2 ஒன்றியம் கைவிட்டுரும், அல்ல ஈக்குவலாக தான் இருக்கும். திமுகவும் அதிமுகவும் சமமாக இருக்கும். 1000 2000 ஓட்டு தான் முன்ன பின்ன இருக்கும். அப்போ திருப்போண ஒன்றியம்னு என்ன வருவாங்க இல்லை, ஆட்டோமேட்டிக்காக துண்டை வீசிட்டு எழுந்திருவாங்க. 20,000 ஓட்டு லீடிங் வந்து அதிமுக உடனே வெட்டினு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆக மொத்தம் இது எப்போன்னு பார்த்தாலும் இது அதிமுக கோட்டையாகவே இருந்த ஒரு பகுதி இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பகுதி. போன தடவை தமிழரசி வந்து ஏற்கனவே தமிழரசி தோத்தாங்க. இங்கே திருப்பி இங்கே தமிழரசி போன தடவை நின்றாங்க. அதிமுகவில் அவர் நெட்டு நாகராஜ் அவர் இவர் பல சீமாங்கட்சியிலேருந்து அவங்க நின்றாங்க. இங்கே வந்த உடனே எல்லா பக்கமே லீடிங் போய்கிட்டு இருக்கு. அதே போல் 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 4000 ஓட்டு, இளையாங்குடியில் 4000 ஓட்டு லீடிங்கு திமுக. அதே போல் மானாமதுரில் 3000 ஓட்டு லீடிங் போய்கிட்டு இருக்கு. இங்கே வரட்டும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மானாமதுரை திருப்பம் நம்ம கை கொடுக்கும் அப்படின்ட்டு அதிமுக வேட்பாளர்லாம் ரொம்ப ஆர்வமாக கை கொடுத்துக்கிட்டு இருக்காது. தமிழரசிக்கு 12,000 ஓட்டு லீடிங். இது எப்படி நடந்துச்சு? 12,000 ஓட்டு தமிழரசி லீடிங் ஆயிடுச்சு. ஆச்சரியம். அப்போ அதிமுக ஓட்டு போகிற இங்கே 20,000 ஓட்டு இங்கே என்ன போச்சு? தென்னாயிரம் தனிச்சு நிற்கிறார். பூவந்தியில் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு குறிப்பிட்டால் அவருக்கு ஒரு தனியாக தான் ஓட்டு போட்டாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுக தொகுதி இது அப்படிங்கிறத போன வட்டத்திலே உடைச்சிட்டாங்க. இங்கே திமுக சட்டே உடைச்சிட்டாங்க. இப்போ என்ன வாழுது? சீமானே நிற்கிறாரு, விஜய் வந்தாச்சு. இதை சசிகலா வேற ஆளை வேற நிப்பாட்ட போகுதா, ராமதாஸ் சசிகலா சேர்ந்துக்கிட்டு ஆளை நிப்பாட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த ஸ்டெப்புன்னு தெரியல. இப்போ திருப்போணத்தில் உங்களால் ஏடிஎம்கேலால் 20,000 ஓட்டு லீடிங் எடுக்க முடியுமா? 20,000 ஓட்டு 15,000 ஓட்டு லீடிங்கில் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி இது அதிமுக தொகுதியாக மாறுது. இல்லைன்னா உங்களால் மாற்றி அமைக்கவே முடியாது. இப்போ ஆளை காணாமே, அதிமுக காரங்களை கூட காணாமப்பா. எனக்கு தெரிஞ்ச இல்லையே அந்த மாதிரி அந்த வேகம் அதெல்லாம் காணாமே. எல்லாரும் ஒன்று மண்ணா தான் தர்றாங்க. எனக்கு தெரிய யாரும் தனித்தனியாக தர்ற மாதிரி என் பார்வைக்கு தெரியல. ஆக மொத்தம் இப்போ ஆட்சி வேறு அதிருப்தி வேறு கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் 5 வருஷத்துக்கு இருக்க ஆட்சியில் அதிருப்தி வரும். ஜெயலலிதா சரியில்லை கருணாநிதியை கொண்டு வர்றது, கருணாநிதி சரியில்லை ஜெயலலிதா கொண்டு வர்றது, மாறி 2-3 போட்டி. எடப்பாடி சரியில்லை ஸ்டாலினை கொண்டு வர்றது இப்போ குத்துச்சு. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாலின் சரியில்லைன்னு யாருமே சொல்கிறதே இல்லை. என்ன காரணம்? அங்கே முட்டு கொடுத்து தச்சு வச்சுட்டார். ரூபாய் கொடுத்து மாதம் 1000 இலவச பேருந்து அது இது லொட்டு லொசுக்கு 100 5000 10,000 கொடுத்து எல்லாத்தையும் கோப தாபத்தை பூரா மறக்கடிச்சு விட்டார் ஸ்டாலின். இதில் உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் இப்போ திருப்பி நீங்கள் எலெக்ஷன் இப்போ வரப்போதில் திருப்பி 20,000 ஓட்டு உங்களால் திருப்போண ஒன்றியத்தில் கூட வைக்க முடியுமா? கூட உருவாக முடியுமா? உருவாகவே உருவாகுது. ஏன் கணிப்பு மணிக்கு இந்த தடவையும் திமுக தான் இங்கே வெற்றி பெறுது.